ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணும்போது மசாலாலாம் உதிராமலும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவும் கிடைக்குங்க. வாங்க, இதுக்கு வஞ்சரம் ஃபிஷ் 1 கிலோ எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 கிலோ ஃபிஷ்ஷுக்கு சொல்கிறேன். பெப்பர் பவுடர் அது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டை தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. கார்ன்ஃப்ளவர் அது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் அதுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் 1 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புழிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃபிஷ்ஷை ஒன்றா அதில் போட்டு நல்லா இந்த மசாலாவில் அப்ளை பண்ணி ஒன்றா போட்டு தனியாக எடுத்து வைங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி இந்த மசாலாவில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஆயில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த தோசை பேன்லேயே நீங்கள் நல்லா இதில் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே ஷாலோ ஃப்ரை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மசாலா நல்லா ஒட்டும், உதிராமலும் இருக்கும். பாருங்கள், நல்லா மசாலாவும் நல்லா ஒட்டியும் இருக்குது. எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.